கார் ரிவர்ஸ் எடுக்கும்போது இடிச்சு பார்த்துருக்குறேன். இங்கே ஒருத்தர் பைக்கை ரிவர்ஸ் எடுக்கும்போதே வண்டியில் இடிக்கிறாங்க. குப்பையை வந்து குப்பையில் தான் போடணும், பாக்கெட்டில் தான் வச்சுக்கணும் போல. கைஸ் இங்கே பாருங்க, ரோடு க்ளீன் பண்ணுற மிஷின். வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து, அவர் யாருன்னு நான் சொல்லவே போகிறது இல்லை. அவர் வந்து இன்னைக்கு டிரைவிங் ஸ்கூலுக்கு 8 போட்டு காட்ட போகிறாரு. ஸோ பைக்குக்கு இல்லை, காருக்கு லைசன்ஸ் எடுக்க போகிறாரு. ஸோ அதனால் வந்து இன்னைக்கு நான் லைசன்ஸ் எடுத்து எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 15 வருஷம் கழிச்சு அந்த ப்ரொசீஜர் இப்போ தான் நேரில் பார்க்க போகிறேன். கமான் லெட்ஸ் கோ கைஸ். காலையில் 9 மணிக்கு தான் டெஸ்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நடுவில் சாப்பிட்லான்னு பார்த்தோம். சாப்பிட்ற மாதிரி எதுவும் இல்லை. அதனால் கூழ் கொடுக்குறாங்க. இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ கூழ் குடிக்கிறதுக்கு வந்திருக்கோம். சுமாராக தான் இருக்குது, கடைக்காரங்க மாதிரி சொல்ல முடியல. இப்போ தான் சூடாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க போல். நல்லா சூடாக இருக்குது. ஒருவேளை சூடாக சாப்பிட்றதால டேஸ்ட் தெரிலன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லை. கொடுங்கம்மா. ரேடியல் ரோடு வந்தாச்சு. ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க டிரைவிங் ஸ்கூல் வண்டி எல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். நாங்கள் இங்கே டெஸ்ட் போடுற இடத்துக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 9:15 ஆகுது. ஆஃபீஸர் வரணுமா, இன்ஸ்பெக்டர். அவர் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். எல்லாம் பைக்குக்கெலாம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க, எப்படி 8 போடுறது அப்படின்னு. பட் காருக்கெலாம் முன்னாடி நான் வாங்கினப்போ வந்து ஜஸ்ட் அப்படியே போயிட்டு ஒரு ரிவர்ஸ் எடுக்க சொல்லியிருப்பாங்க, அப்புறம் கூட உட்காருவாங்க. பட் இப்போது ப்ரொசீஜர் எப்படின்னு தெரியல. இப்போ பார்த்தீங்களா எல்லாம் இதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க. அஞ்சு டிரைவிங் ஸ்கூல். கைஸ் இங்கே பாருங்கள், ரோடு க்ளீன் பண்ணுற மிஷின். இதெல்லாம் நம்ம ஊரில் இப்போ தான் நான் பார்க்குறேன். இதெல்லாம் அடையார் சைடோ இல்லை மவுண்ட் ரோட் சைடு தான் பார்த்துருக்குறேன். மேபி ஹைவேஸ்ன்றதுனால இதெல்லாம் வச்சுருக்காங்க போல. ரோடுக்கு அப்படியே தேய்ச்சிக்கிட்டே பெருக்கிட்டே க்ளீன் பண்ணிட்டு போயிடும். டிரைவிங் ஸ்கூல் வரும்போது உங்கள் வண்டியெல்லாம் கொஞ்சம் பார்த்து, இப்போ ஓன் வண்டி எடுத்துகிட்டு வரீங்கன்னா, டிரைவிங் ஸ்கூல் வரும்போது ஓன் வண்டி எடுத்துகிட்டு வரீங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடுத்துருவாங்க. இங்கே எல்லாருமே கற்றுக்கிட்டு புதுசாக வந்து லைசன்ஸ் போடுறதால எல்லாம் ஒரு டைப்பாக இருக்காங்க. கார் ரிவர்ஸ் எடுக்கும்போது இடிச்சு பார்த்துருக்குறேன். இங்கே ஒருத்தர் பைக்கை ரிவர்ஸ் எடுக்கும்போதே வண்டியில் இடிக்கிறாங்க. பி கேர்ஃபுல், பொதுநலம் கருதி. எல்லாம் டெஸ்ட் போட வண்டியை ரெடியாக வச்சுருக்காங்க. நான் பூஸ்ட் வாங்கி குடிக்க போகிறேன். பூஸ்ட் கூட இருக்கு. ஓகேண்ணா. ரைஸ் பசிக்குதுன்னு பூஸ்ட் வாங்கி சாப்பிட்டோம். பட் ஆனால் இப்போ இந்த கப்பை போடுறதுக்கு ஒரு குப்பை தொட்டி கூட இல்லை. ரோட்லேயே போடுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் குப்பையை வந்து குப்பையில் தான் போடணும். நான் இதை வந்து கொஞ்சம் நாளாக வந்து ஃபாலோ பண்ணுறேன். கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். பட் ஆனால் எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஊரை நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம மற்ற ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்க்கும்போது அங்கே நல்லா நீட்டாக க்ளீனாக இருக்கும்போது, அவங்க எப்படின்னா அவங்க அந்த ஊரில் இருக்க மக்கள் மட்டும் ஊரில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால இல்லை, ஒருத்தருமே அந்த இண்டிவிஜுவல் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம வந்து மற்றவங்கள பார்த்துட்டு எல்லாம் போடுறாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் கீழே போட்டுறக்கூடாது. ஏன்னா எல்லாருமே போடுறாங்கன்றதுக்காக நம்மளும் போட்டோம்னா ஊரே குப்பையாக தான் இருக்கும். ஸோ நம்ம தனியாக ஒரு குப்பை தொட்டியை தேடிக்கணும். இல்லை எப்போயா நான் இந்த மாதிரி வெளில போனால் இந்த மாதிரி சாப்பிட்டதுலாம் மடித்து எங்கேயா வண்டியிலையோ கார்லையோ எங்கேயோ வச்சுட்டு அப்புறம் வேறு எங்கேயோ தூரமாக எங்கேயா எடுத்துகிட்டு போயிட்டு போடணும். அது நம்ம ஊருக்கு செய்கிற நம்ம ஒரு சின்ன உதவி. அவ்வளோ பெரிய ஊரில் நான் எங்கே குப்பை தொட்டியை தேடுறது, பாக்கெட்டில் தான் வச்சுக்கணும் போல். கைஸ் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டோட ஆர்டிஓ டிரைவிங் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இவருக்கு இன்றைக்கி டேட்டு கொடுத்ததே மறந்துட்டாங்க. எல்லோரும் அவங்கவுங்க ஃபார்ம் எடுத்துகிட்டு வண்டி ஓட்ட ரெடியாக போயிட்டுருக்குறாங்க. இங்கே ஃபார்ம் எங்கன்னு பார்த்தா ஃபார்மே கொடுக்கலையாம். ஸோ வெயிட் பண்ணுறோம். ரொம்ப பொறுப்பு இல்லாமல் வேலை செய்கிறாங்க. செம கடுப்பில் இருக்கிறார் அவர். இவனுக்கு நான் தான் இந்த டிரைவிங் ஸ்கூலை ரெக்கமெண்ட் பண்ணேன். பட் இப்போ நானே ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், இப்படி ஒரு தவறை செஞ்சுட்டோமே அப்படின்னு. பட் ஆனால் அந்த பிரான்ச் மட்டும் தான் இருக்குது. நான் அந்த பேரை சொல்ல விரும்பல. பட் மற்ற பிரான்ச்செல்லாம் ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. டிரைவிங்லாம் நல்லா கற்றுத்தராங்க. பட் ஆனால் இந்த அஃபிஷியல் ப்ரொசீஜர் இதெல்லாம் ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க. ஒரு வழியாக வண்டி ஓட்டி காட்டி முடிச்சாச்சு. ஃப்ரண்ட்டில், லெஃப்டில், ரைட்டில் எல்லாம் ஓட்டி பார்த்துட்டாங்க. பாஸ் ஆகிட்டார் நம்ம ஃப்ரெண்டு. அவ்வளோதான், இன்றைக்கி ப்ரொசீஜர் முடிஞ்சிச்சு. காலையில் 9 மணிக்கு வந்தோம். இப்போது 11:30 மணி ஆகுது. செம்ம வெயிலாக இருக்குது இந்த இடம். பார்த்தீங்களா, வந்து குடிக்க ஆரம்பித்தோம். 4-5 மோர் கிட்ட குடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இங்கே எப்பயாவது நல்ல பிஸ்னஸ் ஐடியா யாருக்கா வேணும்னா, இந்த தாம்பரம் கிட்டே இருக்குது பார்த்தீங்களா பைபாஸ், இங்கே 8 போடுற இடத்துக்கு டெய்லி ஒரு வீட்டில் கொஞ்சம் தயிர் பாக்கெட் வாங்கி மோரை கலந்து எடுத்துகிட்டு வந்தீங்க வச்சிங்கன்னா செம்ம சேல்ஸ் ஆகும். ட்ரை பண்ணுங்கள். லைசன்ஸ் போட்டு முடிச்சாச்சு. வந்ததில் வந்து
எத்தனை பேர் வந்தாலும் தெரியல, எப்படி பார்த்தா ஒரு 60-70 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. அதில் ஃபெயில் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. பாவம், நம்ம ஃப்ரெண்டு பாஸ் ஆகிட்டார். கைஸ் டெஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே ஆர்டி ஆஃபீஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணுமா. அப்புறமா ஒரு 1 வீக் கழிச்சு லைசன்ஸ் வருமா. ஸோ இதான் ப்ரொசீஜர். கைஸ் ஒரு வழியாக காலையில் ஆரம்பித்தது, இப்போ மதியம் பார்த்திங்கன்னா 1:15 மணி ஆகுது. ப்ரொசீஜரெல்லாம் முடிஞ்சிச்சு. லைசன்ஸு வீட்டுக்கு வந்துடுமா கரெக்டாக ஒரு வாரத்தில். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி வேலை முடிஞ்சது. நம்ம பார்த்து எங்கேயா போயிட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்லா வெயிலாக இருக்குது எங்கேயா குளிச்சுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இன்றைக்கி நல்லா சிறப்பாக கொண்டாடலாம். பாய் சொந்தங்களே.